ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். புதிய வருமான வரி மசோதா நடைமுறைக்கு வருவது எப்போது? பிப்ரவரி 1 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்தார். அப்போது புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்படும் எனவும் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து புதிய வருமான வரி மசோதாவுக்கு அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்தது. இன்று லோக்சபாவில் தாக்கல் செய்தார். பின் அவர் பேசுகையில், எளிமையான நடைமுறைகளுடன் அனைவருக்கும் புரியும் வகையிலும் இருக்கும் புதிய சட்டம் மூலம் வரி தொடர்பான சர்ச்சைகள் குறையும். பழைய சட்டம் 800க்கும் மேற்பட்ட பிரிவுகளை கொண்ட நிலையில் புதிய மசோதா 536 பிரிவுகளை மட்டுமே கொண்டுள்ளது. சொற்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. பிரிவுகளும் அத்தியாயங்களும் குறைக்கப்பட்டுள்ளன என்றார். நாட்டில் நடைமுறையில் இருக்கும் வருமான வரி சட்டம் 1961 இயற்றப்பட்டது. புதிய மசோதா 536 பிரிவுகள், 622 பக்கங்கள், 23 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. புதிய சட்டத்தில் வரி விகிதங்களில் மாறுதல் ஏதும் இல்லை. சட்டத்தை எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மதிப்பீட்டு ஆண்டு என்பது வரி ஆண்டு என மாற்றப்பட்டுள்ளது. இந்த சட்ட மசோதா பார்லிமென்ட் நிதிநிலை குழுவிற்கு அனுப்பப்படும். குழு தனது பரிந்துரைகளை வழங்கிய பின் அதில் திருத்தங்கள் செய்வது குறித்து அமைச்சரவை முடிவு செய்யும். பார்லி கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்று முடிந்துள்ளது. மார்ச் 10 அன்று 2வது அமர்வு துவங்கும் போது இந்த குழு மசோதா தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கும். அடுத்த நிதியாண்டிலிருந்து இந்த புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவையில் மாற்றம். ராஜகண்ணப்பனிடமிருந்து பொன்முடிக்கு மாறிய பொறுப்பு. தமிழக அமைச்சரவையில் சிறிய அளவில் இலாக்கா மாற்றம் நடந்துள்ளது. பால்வள அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் கூடுதலாக காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறையும் இருந்தது. இப்போது அந்த துறை ராஜகண்ணப்பனிடமிருந்து சமீபத்தில் இலாக்கா மாற்றப்பட்ட வன அமைச்சர் பொன்முடிக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரையின் பேரில் இந்த மாற்றத்தை செய்துள்ளதாக கவர்னர் மாளிகை அறிவித்துள்ளது. இதன் மூலம் அமைச்சர் பொன்முடியின் இலாக்கா வனம் மற்றும் காதி என மாற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் மெட்ரோ ரயில் சேவை. முதல்வர் ஸ்டாலின் உறுதி. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் நடக்கும் பணிகளை முதல்வர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை இந்த ஆண்டு இறுதிக்குள் துவக்கி வைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கருணாநிதி முதல்வராகவும் நான் துணை முதல்வராகவும் இருந்தபோது துவங்கப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் தற்போது விரைந்து முன்னேற்றம் கண்டு வருகின்றன. முந்தைய ஆட்சியின் தாமதங்களுக்கு பிறகு 2ஆம் கட்ட பணிகளை இந்தியாவிலேயே முதன்மையாக மாநில அரசின் நிதியை கொண்டே தொடர்ந்து வந்தோம். அண்மையில் நமது கோரிக்கையை ஏற்று ஒப்புதல் வழங்கப்பட்ட மத்திய அரசின் பங்களிப்போடு இன்னும் விரைவாக செயல்படுத்தி வருகிறோம். 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை துவங்கி வைக்கப்படும். மீதமுள்ள பணிகளையும் குறித்த காலத்துக்குள் நிறைவேற்ற சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு அறிவுறுத்தியுள்ளேன். இப்பணிகள் முழுமையாக நிறைவு பெறும்போது இந்தியாவிலேயே நகர பொது போக்குவரத்து இணைப்பில் சென்னை புதிய தர அளவுகோல்களை நிர்ணயிக்கும். கோவை, மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ஒப்புதலையும் மத்திய அரசு விரைந்து வழங்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொடரும் பாலியல் குற்றங்கள், ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும். இபிஎஸ் தாக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை. சென்னையில் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுக கவுன்சிலர் மகேந்திரன் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். தூத்துக்குடியில் பள்ளி மாணவி சமையல் பணியாளரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். தருமபுரி அருகே அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு கணித ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இவ்வாறு வெளிவரும் பாலியல் தொல்லை செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலைகளிலும் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தத்திற்கும் கடும் கண்டனத்திற்கும் உரியது. அதிலும் வேலியே பயிரை மேய்ந்தாற்போல் மாணவிகள் ஆசிரியரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதும், பாலியல் குற்றங்களை ஒடுக்க வேண்டிய காவல்துறையிலேயே ஐபிஎஸ் அதிகாரியால் பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருப்பதும் வெட்கக்கேடானது. தான் நடத்தும் அலங்கோலத்தை புகழ்வது மட்டுமல்ல, இதை ஆட்சி என்று சொல்வதற்கே முதல்வர் ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும். இந்த ஆட்சி முடிவுக்கு வந்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவதே தமிழகம் மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக மாறுவதற்கு ஒரே வழி என பழனிசாமி கூறியுள்ளார். கல்விக்கு மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி ரூபாய் ஏப்பம் விட்டாச்சா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை.
பிரதமர் மோடி கொண்டு வந்த சமக்ர சிக்ஷா திட்டத்தின்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ICT எனப்படும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் கல்வி தனி பாடமாக இடம்பெற வேண்டும். இதற்காக ஒவ்வொரு பள்ளிகளிலும் ICT லேப்கள் அமைக்க வேண்டும். இதற்காக மூலதன செலவு, ஆசிரியர் ஊதியம், இதர செலவுகள் சேர்த்து ஆண்டுக்கு 2.5 லட்சம் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு மத்திய அரசு 1050 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது. ICT பாடம் தனி பாடமாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் அறிவியல் பாடத்தின் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறு வயதிலிருந்தே தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தில் குழந்தைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் சிதைந்திருக்கிறது. டெல்லி, தெலங்கானா, ராஜஸ்தான், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ICT பாடம் தனி பாடமாக உள்ளது. சமக்ர சிக்ஷா திட்டத்தில் 3 ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்கிய 1050 கோடி ரூபாய் நிதி எங்கே போனது? தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை ஏன் தனி பாடமாக வைக்கவில்லை? எத்தனை பள்ளிகளில் ICT லேப்கள் செயல்பாட்டில் உள்ளது? இது பற்றி கல்வி அமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். RSS புதிய அலுவலகம் டெல்லியில் பிரம்மாண்ட கட்டடம். RSS எனப்படும் ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கத்தின் தலைமை அலுவலகம் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் உள்ளது. டெல்லி ஜண்டேவாலனில் அதன் அலுவலகம் சிறிய அளவில் இயங்கியது. அதை புதுப்பிக்கும் பணி 2018இல் தொடங்கி தற்போது முடிந்துள்ளது. புதிய அலுவலகம் வரும் 19ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. RSS தலைவர் மோகன் பகவத் உள்பட பல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர். 3.75 ஏக்கரில் சுமார் 5 லட்சம் சதுர அடிகளில் 150 கோடி ரூபாய் செலவில் RSS அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. 12 மாடிகள் 300 அறைகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலகத்துக்கு RSS நிறுவன தலைவர் கேசப் பலிராம் ஹெட்கேவரின் நினைவாக கேசப் கஞ்ச் என பெயரிடப்பட்டுள்ளது. சாதனா, பிரேர்னா, அர்ச்சனா என 3 பிரிவுகளாக அலுவலகம் அமைந்துள்ளது. சாதனா பிரிவு முதன்மை நிர்வாக மையமாக செயல்படுகிறது. பிரேர்னா, அர்ச்சனா பிரிவுகளில் குடியிருப்புகள் உள்ளன. குஜராத் கட்டிடக் கலைஞர் அனுப்தேவ் இதை வடிவமைத்துள்ளார். பாரம்பரிய இந்திய கட்டடக்கலையை இந்த அலுவலகம் பிரதிபலிக்கிறது. சூரிய ஒளி மின்சார வசதி, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், 5 படுக்கைகள் கொண்ட சிறிய மருத்துவமனை, மருந்தகம், உணவுக்கூடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இடம்பெற்றுள்ளன. 10வது மாடியில் கேசவ் நூலகம் உள்ளது. ஆராய்ச்சி மற்றும் சித்தாந்த ஆய்வுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த நூலகத்தில் இந்து, பௌத்த, சீக்கிய, இஸ்லாமிய, கிறிஸ்துவம் தொடர்பான சுமார் 8500 நூல்கள் இடம்பெற்றுள்ளன. 1300 பேர் அமரக்கூடிய வகையில் 3 ஆடிட்டோரியங்கள் உள்ளன. வளாகம் முழுவதும் மத்திய பாதுகாப்பு படையினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சினிமாவை மிஞ்சும் நிஜக்கதை, அடங்க மறுக்கும் சாதி, கண்ணீருடன் குடும்பம். எங்க பிள்ளைக்கு ஒண்ணு ஆயிருந்தா 6 குடும்பம் பிள்ளை, நீங்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்க? எங்க பிள்ளைக்கு சாக பிள்ளைக்கு வந்து கிடக்குறேன். நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். சிவகங்கை மானாமதுரை அருகே மேலப்பிடாவூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமன், செல்லம்மா தம்பதியின் 2வது மகன் ஐயாசாமி, வயது 19, கல்லூரி 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இவர்களிடம் அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு சமூகத்தினர் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. போலீசில் புகார் கொடுத்தாலும் ஊரில் வைத்து பேசி முடித்ததாக தெரிகிறது. இந்த சூழலில் நேற்று மாலை ஐயாசாமி கல்லூரி முடித்து திரும்பும்போது 3 பேர் வழிமறித்து தகராறு செய்துள்ளனர். சாதி பெயரை சொல்லி திட்டி 2 கைகளையும் வெட்டி உள்ளனர். ரத்தம் சொட்ட வீட்டுக்கு ஓடி வந்த ஐயாசாமியை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் சேர்த்தனர். உயர் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். கையை சேர்ப்பதற்கான அறுவை சிகிச்சை நடக்கிறது. முன்னதாக குடும்பத்துடன் மருத்துவமனைக்கு சென்ற நேரத்தில் மறுபடியும் வந்த அந்த கும்பல் இவர்களின் வீட்டை அடித்து நொறுக்கி உள்ளார்கள். சம்பவத்தில் தொடர்புடைய வினோத், ஆதி ஈஸ்வரன், வல்லரசு ஆகிய 3 பேரையும் சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். இதில் வினோத் மற்றும் ஆதி ஈஸ்வரன் மீது கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் உள்ளது. எங்கள் சமூகத்தை குறிப்பிட்டு இந்த ஊருக்குள் நடக்கும் அவலம் ஏராளம். அசம்பாவிதம் நடக்கும் என பயந்து இத்தனை நாள் புகார் கொடுக்காமல் இருந்தோம் என ஐயாசாமி உறவினர்கள் கண்ணீருடன் புகார் தெரிவிக்கின்றனர். ஒரு பாதையில போக முடியல, வர முடியல. நம்பிய நேற்று ஆஸ்பத்திரி நான் கூட்டி வரும்போது கூட வாழ்கிட்ட விரட்டினாங்க வெட்டுறதுக்கு. மறுபடியும் அப்புறம் வெட்டினதுக்கப்புறம் இந்த பாதையில் நீ ஆஸ்பத்திரி கூட்டி போவ அப்படின்னு. சாதி ரீதியாக இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து எங்களுக்கு இந்த வன்கொடுமைகள் பூரா நடந்துகிட்டே இருக்கு.
ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஆமாம் அந்த மாதிரி தான். ஸ்கூலுக்கு போகிற பசங்க படிக்காமல் இது பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் படிக்கிறதும் பிடிக்கல, நாங்கள் வளர்றது பிடிக்கல. அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட்லேருந்து மேலே வர்றாங்க அப்படின்ற வளர்ச்சியை வந்து அவங்களுக்கு பிடிக்கல. நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக் படிச்சிருக்கேன். என் தம்பி பிஎஸ்சி மேக்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அவனுக்கு செமஸ்டர் வந்திருக்கு. செமஸ்டர் வர்றதுக்குள்ள வெட்டி எக்ஸாம் எழுத விடாம ஆக்கிட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியா இருக்கு. கரெக்டாக கணக்கில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று செப்பால் போட்டு போகிறது அது ஒரு பிரச்சனை தான். இருந்தாலும் அவங்க ஓயாமல் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்கன்னு சொல்லி அந்த எதுவும் கொடுக்காம எப்பயாச்சும் ஒரு தடவை அசரப்பட்டு அந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி ஊரை விட்டு ஒதுக்கி வேணும் நிறையா பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் எங்கள் இடத்துல வேலையை அடைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை பாதை விடாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை நிறையா நடக்கு. என் தம்பி நேற்று வந்து காலேஜ் போயிட்டு வரும்போது ஆடிஎம் காலேஜ் சிவகங்கையில் படிக்கிறேன். அப்போ வரும்போது ஊர்லேருந்து வரும்போது வீட்டுக்கிட்ட வரும்போது பயலுக 3 பேர் வினோத்து வல்லரசு ஆதிசரே 3 பேரும் வண்டியை மறைச்சி நீ எப்படா புல்லட்டில் போவ, நீ எப்படா வண்டியில் வருவ, நீ எப்படா எங்கள் ரோட்டில் தைரியமாக அவ்வளோ இதாக போவ அப்படின்னு சாதியை சொல்லி, அதனால் நீ எப்படா மேஜாதிக்காரன் இருக்கும்போது நீ எப்படா கீச்சாதிக்காரன் போவேன்னு சொல்லி வாழால் வெட்டி அதோட அங்கனே வீட்டுக்கு கூடியாந்து மயக்கத்தோட அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டியாந்து சேர்த்துருக்கு. ஏற்கனவே வீட்டை உடச்சிருக்காங்க. அவங்க தான் உடச்சது. இப்போ மறுபடியும் வீடை ஒன்றும் இல்லாமல் உடச்சி நொறுக்கி வந்த எல்லாத்தையும் வெட்டி நாசம் பண்ணி போட்டாங்க. இதுதான் காரணம், ஜாதி தான் காரணம். அதாவது நாங்கள் ஒரு வீடு தான் இருக்கோம். அதனால ஆமாம், அதனால வண்டிலாம் இருக்கு, இப்போ இங்கே வசதியாக இருக்காங்க. பொறாமையில வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. நாங்கள் ஏசி வீடு கட்டியிருக்கோம், புல்லட் வச்சுருக்காங்க, பல்சர் வச்சுருக்காங்க, 2 வீடு 2 மையனுக்கு 2 வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போராமப்பட்டுதான் போன வருஷம் வந்து கண்ணாடியை உடைச்சாங்க. சரி உடைக்கவும் நாங்கள் மயங்க படிக்கிறவங்க வம்பு தும்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் நிப்பாட்டி விட்டீங்க. நான் போயிட்டு போதுன்னு சொல்லிட்டு கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டான். அவங்க சொன்னாங்க நீ ஆளை கண்டுபிடிச்சு கொண்டா நாங்கள் வெட்டுறோம்ட்டாங்க. மறுபடியும் நம்ம ஒத்த வீட்டுக்குள்ளே இருக்கோம் வெட்டி போடுவோம்னு சொல்லி நாங்கள் அதோட விட்டுட்டோம். இந்த வட்டம் வந்து வெட்டிட்டான்னு நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே கேட்டை தாண்டி கல்லுக்காலில் ஏறி தாண்டி வீடை ஒன்றும் இல்லாமல் வெட்டி கந்து வந்தால் நொறுக்கி உடச்சி எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. என் தங்கச்சி அங்கேருந்து ஓடியாந்து என் தங்கச்சி வாழ்கிட்ட வெட்ட வந்துட்டாங்க. அவங்க ஆளுங்க பிடிச்சி வீட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டாங்க. இல்லைன்னா என் தங்கச்சியும் கொண்டிருப்பாங்க. ராத்திரி பையனை சும்மாதான் போறாமைத்தான் புல்லட் என்னடா புல்லட்ல வர அப்படின்னு சொல்லி வெட்டிட்டாங்க. புகார் கொடுத்துட்டான் ராத்திரியே. ஆடு மாடு வளர்க்க முடியாது, கோழி குஞ்சு வளர்க்க முடியாது. நாங்களாம் அக்கா தங்கச்சிக்கு பிறந்த வரப்பு வீட்டுக்கு போனாலும் ஒரு நாளைக்கு மேல தங்க முடியல. அந்த ஊருக்கு பயந்துக்கிட்டு பிள்ளை ஒட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு ஓடி வந்துருமா. அக்கா தங்கச்சி ஒரு பந்த வாசமா இருக்க முடியாது. இந்த ஊர்ல நடக்கிற அதமும் போகவும் முடியாது, வரவும் முடியாது, என்னன்னு பேசவும் முடியாது. வண்டி இல்லாம அந்த ஊருக்கு டயத்துக்கு போக முடியாது. அப்படியே வண்டியில ஊட்டியாந்து விட்டாலும் அந்த நிமிஷமே பிள்ளை வீட்டில் கூட்டிட்டு பயந்துக்கிட்டு ஓடியாருவான். என்ன இது பண்ணாலும் ஊருக்குள்ள அவங்க இந்த 4-5 பேர் தான் வந்து வாள் எடுத்துட்டு இப்படி உரச ஆறா இருந்தாலும் வெட்டுவோம்ன்றது குத்துவோம்ன்றது. வீட்டில் கோழி இருந்தால் பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க. என்ன இருந்தாலும் 6 போனால் வந்து என்ன இங்கே வர இங்கே ரோட்டில் வரீங்க வைக்கிறீங்க அப்படின்னு கண்டபடியாக பேசுவாங்க. பேசிட்டு நைட்டு நான் போனீங்க சண்டை அடிச்சுன்னு வந்துட்டாங்க. என்னன்னு சொல்லி இங்கேருந்து ஓடனி என்னைய வாழை தூக்கிட்டு வெட்ட வந்து ஒருத்த பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ள போட்டு என்னை அடைச்சி வச்சிருந்தாங்க. என்னங்க ஐயா அடைச்சி வச்சிருந்தாங்க. அடைச்சி வைக்கவும் அதுக்கு பின்னாடி போலீஸ்கார வந்துட்டு என்னை கூட்டிட்டு போனாங்க. வண்டியில கூட்டிட்டு போய் என்னம்மா நினைச்சிட்டு கேட்டாங்க. நான் இதை பூரா இப்படி செஞ்சா சார் அப்படின்னு சொல்லி ஐயான்னு கூப்பிடுங்க. என்ன பேரை சொல்ற ஐயான்னு கூப்பிடு. எங்க பிள்ளைக்கு ஒண்ணு ஆயிருந்தா 6 குடும்ப பிள்ளை. நீங்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கா? எங்க பிள்ளை நீங்க சாக பழகி வந்து கிடக்குற. நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். அங்க வெட்டுறவனே காரணம். அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லணும். அது ரொம்ப நாளா நடக்குது. அடுத்து ஊருக்குள்ள நடக்கவும் நாங்க எதுவும் கண்டுக்கல. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு இப்படி பண்ணவங்க கூட்டு போல பிரச்சனை ஆனது. பயமா இருக்கு. பயந்துதான் கிடக்கு. பகல்ல போயிட்டு நைட்ல எல்லாம் போக மாட்டோம், வரமாட்டோம். எங்கிட்ட மறிப்பாங்க கூட அவ்வளவு மறிப்பாங்க வைப்பாங்கன்னு சொல்லி சாதிதான் காரணம். எரிந்த பெண் சடலம் கிடைத்த வழக்கில் திருப்பம். கணவன் பகீர் வாக்குமூலம். தென்காசி மாவட்டம் கொல்லம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகே இலத்தூரிலிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் குளம் ஒன்று உள்ளது. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் குளத்தின் அருகே செவ்வாயன்று முழுவதுமாக எரிந்த நிலையில் சடலம் ஒன்று கிடந்தது.
இலத்தூர் போலீசார் உடலை கைப்பற்றிய நிலையில் மாவட்ட எஸ்பி அரவிந்த் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தார். உடல் முழுவதும் எரிந்த நிலையில் இடது கை மட்டும் எரியாமல் இருந்தது. சுமார் 30 வயது மதிக்கத்தக்க உடலில் மெட்டி இருந்ததால் பெண் என்பது உறுதியானது. உடலுக்கு அருகே கிடைத்த மதுபாட்டில்கள் உள்ளிட்ட தடயங்களை வைத்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். சம்பவ இடத்துக்கு அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது குளத்தின் அருகே கார் ஒன்று வந்து சென்றது தெரிந்தது. கார் எண்ணை வைத்து சிவகாசியைச் சேர்ந்த கார் உரிமையாளரிடம் விசாரித்தனர். அவர் தனது நண்பர் ஜான் கில்பர்ட் என்பவருக்கு காரை கொடுத்தனுப்பியதாக கூறினார். போலீசார் ஜான் கில்பர்ட்டை பிடித்து விசாரித்த போதுதான் திடுக்கிடும் உண்மை வெளியானது. மனைவி கமலி வேறொரு நபருடன் உறவில் இருந்ததை ஜான் கில்பர்ட் கண்டித்த போது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த ஜான் கில்பர்ட் கம்பியால் அடித்ததில் மனைவி கமலி இறந்துள்ளார். சம்பவம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. உடலை மறைக்க என்ன செய்வதென்று தெரியாமல் முடித்த ஜான் தனது தம்பி தங்க திருப்பதியை உதவிக்கு அழைத்துள்ளார். நண்பரின் காரில் மனைவி உடலை வைத்து கொண்டு தம்பியுடன் 2 நாட்களாக குற்றாலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்துள்ளார். கடைசியில் இலத்தூர் குளம் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாததை தெரிந்து கொண்டு அங்கு வைத்து கமலி உடலை எரித்ததும் விசாரணையில் தெரிந்தது. வாக்குமூலத்தை தொடர்ந்து ஜான் கில்பர்ட் சகோதரர் தங்க திருப்பதி இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குடும்ப தகராறில் மனைவியை கொலை செய்து 2 நாட்களாக உடலுடன் சுற்றித் திரிந்து தீ வைத்து எரித்த கணவரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.